எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு மகாபாரதத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு சின்ன கிளை கதைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை சொல்லப் போகிறேன். மகாபாரத இதிகாசத்தில் நிறையா கிளை கதைகள் இருக்குது. ஸோ அதில் முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரிஞ்ச கதைகளோ இல்லைனா கேட்ட கதைகள், படித்த கதைகள், அதை நான் இங்கே உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி எந்த கிளை கதையை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா, ஜெயத்ரதன் எப்படி இறந்தான் அப்படின்ற பகுதியை பார்க்க போகிறோம். அந்த அபிமன்யுவும் இந்த மாதிரி இறந்தார், அந்த மாதிரி அந்த பகுதியை பார்க்குறோம். இது மகாபாரதத்தோட கடைசி போரில் முக்கியமான நாள், 13வது நாளுக்கான போர். 12வது நாள் போர்லாம் முடிஞ்சு இரவு நேரம் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க இடங்களுக்கு போய் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போது துரியோதனனுக்கு பயங்கர கோவப்பட்டு தளபதியான துரோணாச்சாரியர்கிட்ட போய் கேட்குறாரு. நீங்கள் தானே தளபதி, நீங்கள் நினச்சிருந்தா இன்றைக்கி தர்மரை கொண்டிருக்க முடியும், உங்களுக்கு சான்ஸ் கிடச்சும் நீங்கள் விட்டுட்டீங்க. நீங்கள் எங்களுக்காக போர் பண்ண வந்திருக்கீங்களா இல்லை அவங்களோட சைடான்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு பிடிச்சமான மாணவன் வேறு அந்த பக்கம் இருக்கிறார், அர்ஜுனன். ஸோ நீங்கள் அவங்களுக்கு தான் நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை தரீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பயங்கரமாக கண்ணா பின்னான்னு பேசினோன்னே துரோணாச்சாரியருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. நாளைக்கு நான் பாண்டவர்கள் அணியில் முக்கியமான யாரையாவது நான் கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறார். அதுக்கு நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்கன்னே, இந்த மாதிரி சக்கர வியூகம் வச்சுருக்கேன், அது ரொம்ப கஷ்டமான வியூகம், அதை உடச்சிக்கிட்டு போய் போர் பண்ணுறதுக்கான அதை பற்றின விவரங்கள் யாருக்கும் தெரியாது. ஸோ அதை தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு துரியோதனன்கிட்ட சொல்கிறாரு. இப்போ துரியோதனனும் சரி சமாதானம் ஆகி அவர் போய் படுத்துட்டார். இப்போ இந்த பக்கம் சக்கரவியூ அப்போ ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, துரியோதனன்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் இந்த சக்கரவியூகம் நடக்கிற அன்றைக்கி இருக்கக்கூடாது. ஏன்னா கிருஷ்ணர் தான் சாமி, அவர் நினச்சா எதை வேணால் எப்படி வேணால் மாற்றலாம். ஸோ அவர் இருக்கக்கூடாது. அதே மாதிரி சக்கரவியூகம் பற்றி முழுசாக அறிஞ்சவர் அர்ஜுனன். துரோணாச்சாரியாருக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாமே அந்த மாணவன் அர்ஜுனனுக்கு தெரியும். ஸோ அவர் இருக்கக்கூடாது. அவரை நீ வேறு பக்கம் போர் எப்படின்னா, வேறு மேற்கு பகுதியில் கொஞ்சம், கிழக்கு பகுதியில் கொஞ்சம், அந்த மாதிரி நிறைய பக்கங்களில் போர் நடக்கும். நீ அவரை வேறு ஒரு பக்கத்துக்கு அனுப்பிடு 2 பேரையும். இன்னொன்று, கிருஷ்ணர் தான் அர்ஜுனருக்கு தேர் ஓட்டுறவர், சாரதி. அதுக்கு தான் அவருக்கு இன்னொரு பேர் பார்த்த சாரதின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் 2 பேரும் போயிடுவாங்க. நம்ம பஞ்சபாண்டவர்களில் முடிஞ்ச தர்மரை கூட பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் போரில் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் காலையில் எழுந்தோடனே இன்னொரு பக்கம் போர் பண்ண போயிட்டாங்க. அந்த பக்கம் இருக்கிற மக்கள்லாம், இவங்க சைடில் இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ அர்ஜுனரையும் கிருஷ்ணரையும் பார்த்தா அவங்களுக்கு ஒரு புது தைரியம் வரும்ல. ஸோ அர்ஜுனரே நம்ம பக்கம் இருக்கார், கிருஷ்ணரே நம்ம கூட இருக்கிறாரு, போர் பண்ணுவாங்க, தைரியமாக போர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், தைரியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு பக்கம் எழுந்து போயிட்டாங்க. இப்போ இவங்க அந்த சக்கர வியூகம் போட்டு நிற்கிறாங்க. வியூகம் எப்படி அப்படின்னா, எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ இந்த பாகுபலி படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வியூகம் மாதிரி ஒரு 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 ஏதோ ஒரு ஃபார்ம் மாதிரி நிற்பாங்க. அந்த ஃபார்மை உடச்சிக்கிட்டு உள்ளே வர முடியாது. அதை பற்றின தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது எப்படி உடச்சிட்டு வர முடியும்னு தெரியும். இப்போ இவங்க எல்லோரும் ஃபார்மாக நிற்கிறாங்க, சக்கர வியூகம் பண்ணி நிற்கிறாங்க. ஜெயத்ரதன்னா முன்னாடி அடைச்சிட்டு நிற்கிறான். ஜெயத்ரதன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கௌரவர்கள் 100 பேரில் ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் துக்ஷலை, அவரோட கணவர். ஸோ தங்கச்சி கணவர் தான் ஜெயத்ரதன். ஜெயத்ரதனுக்கு ஏற்கனவே பாண்டவர்கள் மேலே கோவம். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை இருக்குது, அதுவும் ஒரு கிளை கதை தான். பாண்டவர்கள் இந்த சூதில் தோத்துட்டு வனவாசம் 12 ஆண்டுகள் இருக்கும்போது என்ன ஆகுது, காட்டுக்குள்ளே இருக்கும்போது இவன் போய் ஜெயத்ரதன் போய் பாஞ்சாலி கிட்ட வம்பு பண்ணுறான். இதை பார்த்துட்டு அர்ஜுனனும் கோவப்பட்டு பஞ்சபாண்டவர்கள் இவன் என்ன பண்ணுறாங்க, அவன் தலைமுடியெல்லாம் ஒவ்வொன்றா கையாலே பிடுங்கி எடுக்கிறாங்க. ஸோ அதை அவனை அப்படியே பயங்கரமாக வலிக்குது, கத்துறான், என்னை விட்டுருங்கன்னு. தர்மர் டே அவங்கள விடுங்கடா அப்படின்ட்டு சொல்லும்போது, இந்த பஞ்சபாண்டவர்கள் மற்ற அர்ஜுனரோ பீமரோ விட மாட்டேன்டா, இவருக்கு நிறைய பெரிய தண்டனை கொடுக்கணுன்னா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தண்டனையாக முடியெல்லாம்
பிடிங்க எடுத்து இவனை வந்து ஓட ஓட விரட்டி அடிக்கிறாங்க. ஸோ இவனுக்கு அந்த கோவம் இன்னும் இருக்குது. இவங்களுக்கு எப்பாவது ஒரு சான்ஸ் கிடச்சா பழி தீர்த்துக்கலான்னு. இப்போ அந்த சான்ஸை வந்து கரெக்டாக இவன் யூஸ் பண்ணிக்கிறான் ஜெயத்ரதன். ஸோ இவன் தான் முன்னாடி நிற்கிறான். இப்போது தர்மர் அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் அங்கே அனுப்பிச்சதுக்கப்புறம் இங்கே நம்ம போர் புரிஞ்சு இவங்க வர்றதுக்குள்ளே நம்ம ஏதாவது நிறையா பெற தோக்கடித்து நம்ம வந்து சந்தோஷப்படலான்னு பார்த்தா இவங்க என்ன இந்த வியூகமே என்னென்னு தெரியலையே அப்படின்னு தர்மர் சொல்கிறாரு. உடனே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சின்ன பையன் சொல்கிறான். யாருன்னு பார்த்தா அர்ஜுனனோட பையன், அர்ஜுனனுக்கும் சுபத்ராவுக்கும் பிறந்த பையன் அபிமன்யு. அபிமன்யு இருக்கிறதே ரொம்ப சின்ன பையன், 16 வயசோ என்னமோ தான் ஆகுது அவனுக்கு. அவன் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு எப்படி இந்த தியூகம் தெரிஞ்சு நமக்கே தெரில அப்படின்ற மாதிரி பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, சுபத்ரையோட வயிறில் இந்த குழந்தை இருக்கும்போது என்னாச்சுன்னா, அர்ஜுன் எப்போ பாரும் போர் 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 பற்றி அந்த வியூகம்னு எப்போ பாரு அதை பற்றியே யோசிச்சுட்ருப்பான். அப்போது ஒரு நாள் சுபத்ரையும் அர்ஜுனனும் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் இந்த வியூகத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கான் சுபத்ரைக்கு. இந்த சக்கர வியூகத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கான். சுபத்ரை அப்படி தூங்கிடுறான். இவன் சொல்லி முடிக்கிறான், எப்படியெல்லாம் உள்ளே போகணும், இது எப்படி இருக்கும் இந்த வியூகம் அப்படின்லாம் சொல்லி முடிச்சு திரும்பி பார்க்குறான். சுபத்ரா தூங்கிடுறா. தூங்கின உடனே சரி இதுக்கு மேலே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் உள்ளே போகிற வரைக்கும் சொல்லிவிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாரு. எப்படி உள்ளேருந்து வெளியே வரணுன்றதுக்கான வியூகத்தை சொல்லலை. அப்போ அதோடு ஸ்டாப் பண்ணி விடுறாரு. இப்போ அபிமன்யு வந்து வயத்தில் இருந்துட்டு இது எல்லாத்தையும் கேட்டுடுறாரு. இப்போ அபிமன்யுக்கு இந்த வியூகம்னா என்ன, இந்த வியூகத்தை எப்படி உடச்சிட்டு உள்ளே போகிறதுன்றது மட்டும் தெரியும், எப்படி வெளியே வர்றதுன்றது தெரியல. ஆனால் அவர் சொல்கிறாரு இப்போது தர்மர்கிட்ட எனக்கு போக தெரியும் அப்படின்னோடனே, ஆனால் எனக்கு எப்படி வெளியே வரதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்போது தர்மர் சொல்கிறாரு, நாங்கள்லாம் பின்னாடியே உங்க கூட வரோம், அப்போது வந்து நம்ம ஒன்ஸ் போயிட்டா நம்ம எப்படியாவது வெளியே வந்துடலாம், நாங்கள்லாம் இருக்கோம்ல அப்படின்னு சொன்னேன். அபிமன்யுக்கு வந்து பயமே கொஞ்சம் கூட இல்லை. அவர் வந்து அர்ஜுனன் எவ்வளோ பெரிய போர் வீரரோ, எவ்வளோ பயப்படாமல் போர் புரிவாரோ அதுக்கு ஈக்குவலாக அபிமன்யு பயங்கர போர் பண்ணுறாரு. இப்போ தைரியமாக உள்ளே உடச்சிட்டு போயிட்டார் அபிமன்யு. போனவுடனே இவங்கெல்லாம் பின்னாடியே போகலான்னு பார்த்தா அந்த சக்கரத்தை வியூகத்தை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உள்ளே போனோடனே இவங்களுக்கு என்னென்னா, யாராவது முக்கியமான ஒருத்தரை பிடிச்சு இவங்க எல்லாரும் சேர்ந்து அவ கூட சண்டை போட்டு அவரை இது பண்ணணும். அப்போ அந்த எதிர் அணியில் இருக்கிறவங்க வந்து ஒரு முக்கியமான ஒருத்தரை நம்ம பிடிச்சி நம்ம அவரை கொண்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து வீக் ஆகிடுவாங்கன்ற ஒரு தோணுச்சு. அதனால் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, கரெக்டாக அபிமன்யு மட்டும் உள்ளே வந்தோடனே, அதுவும் சின்ன பையன், அர்ஜுனனோட பையன் முக்கியமான ஆள். ஏன்னா 13 நாள் அவன் பயங்கரமாக போர் புரிகிறான், பயங்கரமாக சண்டை போடுறான். அவரோட வீரத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. என்னடா இந்த பையன் இவ்வளோ சின்ன பையனாக இருந்துட்டு இவ்வளோ பயங்கரமாக போர் புரிகிறான்னு ஏற்கனவே எல்லாருக்கும் அவன் மேலே கோபம் வேறு இருந்துச்சு. இதான் சமயம்னு இவன் உள்ளே வந்தோடனே அவங்க வியூகத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மற்றவங்களுக்குலாம் உள்ளே எப்படி போகுதுன்னே தெரில. ஜெயத்ரதன் முன்னாடி நின்று யாரையும் உள்ளே விடலை. அந்த வியூகத்தை அப்படியே டைட்டாக க்ளோஸ் பண்ணி நிற்கிறான். சரி இப்போ இவன் போனவனுக்கு பயமே இல்லை, பின்னாடி வராங்க வரல அப்படிலாம் ஒன்றுமே பார்க்கல. இவன் உள்ளே போய் செமையாக இப்போ இருக்கிறவங்களெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணுறான். எதிரில் வந்து யாருனாலே வர முடியல. இவங்க பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, இவங்க கூட ஒருத்தர்லாம் போட்டி போட்டால் அதெல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு எல்லாம் டீமாக சேர்ந்துக்கிறாங்க. அந்த சைடு யாரெல்லாம் இருக்காங்க, அந்த சைடு ஏற்கனவே வந்து சல்லியன், துரோணாச்சாரியோட பையன் அஸ்வத்தாமன், துரியோதனோட தம்பிகள், அப்புறம் வந்து சல்லியன், அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு டீமாக சேர்ந்துட்டு இப்போ இவங்க கூட சேர்ந்து போர் புரியலாம் அப்படின்னா, இது வந்து யுத்த தர்மத்திலே கிடையாது. அப்போல்லாம் வந்து இப்போ மாதிரி வந்து சண்டை போர் வார் அப்படி யார் வேணால் யாரோட சண்டை போடலாம் அப்படிலாம் கிடையாது. அப்போல்லாம் எப்படி அப்படின்னா, இப்போ போர் புரியணும் அப்படின்னா இப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும்னா காலையிலேருந்து சாயங்காலம் சூரியன் மறையிற வரைக்கும் தான் போர் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்கவுங்க இடத்துக்கு போயிடணும். அந்த மாதிரி விதிமுறைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ஒருத்தரோட மட்டும் தான் சண்டை போடணும். இப்போ வந்து ஒருத்தவனோட சண்டை போட்டுருக்கும்போது இன்னும் 4 பேர் வந்து பின்னாடி வந்து தாக்குறது அப்படிலாம் கிடையாது. ஒருத்தன் கூட சண்டை போட்டுருக்கானா அவன் கூட சண்டை போட்டு முடித்து அடுத்தவங்க கூட அப்புறமா தான் சண்டை போட முடியும். அதுதான் விதிமுறைகள். இப்போ ஆனால் அந்த விதிமுறைகள்லாம் யாரும் பார்க்கவே இல்லை. என்ன பண்ணிட்டான், சரி இவனை ஒன்றும் பண்ண முடியாது, விதிமுறைகளெல்லாம் பார்த்தா நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் சேர்ந்து பயங்கரமாக அடிச்சு பாவம் கடைசியில் இவ்வளோ பேர் சேர்ந்து பண்ணால் எப்படி அபிமன்யுனால் தாங்க முடியும். கடைசியில் இறந்துடுறான். இறந்த உடனே இந்த செய்தியை வந்து தாங்க முடியல தர்மர்னால். ஒரு சின்ன பையன், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல, அதுவும் அர்ஜுனனுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது,
இப்போ அர்ஜுனனும் கிருஷ்ணரும் சூரியன் மறைஞ்சிருச்சு, போர் அந்த பகுதியில் திரும்பி வராங்க. அப்போவே அர்ஜுனனுக்கு தோணுது, கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு, கிருஷ்ணர் தான் சாமி, கிருஷ்ணனுக்கு தெரியாமல் இருக்குமா என்ன நடந்துச்சு அப்படின்னு. கிருஷ்ணா ஏதோ ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது, என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அபிமன்யுக்கு ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டே வராரு. பட் கிருஷ்ணருக்கு தெரியுது, ஆனால் ஒன்றும் சொல்லாமல் வராரு. வந்தால் இவங்க பகுதியில் பார்த்தா எல்லாம் அமைதியாக இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அபிமன்யுவை காணோம். இவருக்கு தெரிஞ்சிச்சு அபிமன்யுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ அபிமன்யு இறந்துட்டான்னு கேட்டவுடனே அர்ஜுனனால் தாங்க முடியல. அவனுக்கு பயங்கர கோவம். யார் என்ன அப்படின்னு கேட்டு, இந்த மாதிரி வியூகம் அமைச்சாங்க, இந்த வியூகத்துக்கு எனக்கு போக தெரியல, அப்புறம் ஜெயத்ரதன் தடுத்துட்டான் அப்படி இப்படின்னே அவன் ஜெயத்ரதன் மேலே பயங்கர கோவப்பட்டு அவன் ஜெயத்ரதனை நாளைக்கு சூரியன் மறையிறதுக்குள்ளே நான் அவனை கொல்ல போகிறேன், அப்படி நான் சாகடிக்கலை அப்படின்னா நானே வந்து செத்து போயிடுவேன், நானே தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்துட்டார். அந்த காலத்துலலாம் சபதம் எடுத்தது தான் இல்லையா? ஸோ அது பின்வாங்க முடியாது. இப்போ அடுத்த நாள் பயங்கர கோவத்தில் அர்ஜுனன் வந்து போர் புரிகிறாரு. போர் புரிஞ்சோன்னே இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஜெயத்ரதனுக்கு இவருக்கு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஜெயத்ரதனோட அப்பா வந்து சிவன் கிட்டலாம் நல்லா ஒரு என்ன சொல்கிறது, தியானம்லாம் இருந்து வரம் வாங்குவாங்கள்ல, அது மாதிரி சிவபெருமானுக்காக தியானம் இருந்து வரம் வாங்கியிருக்காரு. என்ன வரம் தவம் இருந்து வரம் வாங்கியிருக்காரு. என்ன வரம் வாங்கியிருக்காரு அப்படின்னா, அவருக்கு அவன் பையன்னா அவ்வளோ பிடிக்கும். என் பையனோட தலை யார் வெட்டி கீழே விழுகுதோ அவங்களோட தலை வந்து வெடித்து போய் செத்து போயிடணும் அப்படின்னு ஒரு வரம் வாங்கி வச்சிட்டாரு. இப்போ ஜெயத்ரதன் கூட யாராவது போட்டி போடுவாங்களா? ஜெயத்ரதனை கொல்லணும்னு நினைப்பாங்களா? ஏன்னா அவன் கொண்டா அவனும் செத்து போயிடுவான் அந்த வரத்தால். அதனால் யாருமே இந்த 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 விஷயம் கிருஷ்ணனுக்கு தெரியும். ஸோ இப்போ அடுத்த நாள் வந்து சூரிய உதயம் ஆனனே போர் ஆரம்பிக்குது. ஜெயத்ரதன் பயந்துட்டான். இப்போ இந்த விஷயம் வந்து இவங்க சைடு தெரிஞ்சிருச்சு. ஜெயத்ரதன் பயப்பட்டான். போய் துரியோதனன்ட்ட சொல்கிறான், நான் இன்னையிலேருந்து போர் புரியலை, நான் என்னோடய ஆயுதத்தெல்லாம் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னோடனே, நீ எதுக்கு இப்படி பயப்படுற, நம்ம வந்து இவ்வளோ பேர் இருக்கோம் நம்ம அணியில், அர்ஜுனன் ஒருத்தனுக்காக பயப்படுறியா? நாங்கள் நேற்று மாதிரி ஒரு வியூகம் பண்ணி உன்னை வந்து பாதுகாக்கிறோம், நாங்கள் 6 பேர் உனக்கு முன்னாடி வந்து நிற்கிறோம், எங்கள் 6 பேர் தாண்டி தான் வர முடியும் அப்படி இப்படின்னு சொல்லி நீ பயப்படாமல் இருன்னு சொல்லி அவரை பாதுகாப்பாக ஒரு இடத்துல இருக்க வச்சுட்டு இவங்களாம் அதுக்கு முன்னாடி நின்றுட்டு போர் புரிஞ்சிட்ருக்காங்க. அர்ஜுனனும் கிருஷ்ணர் தானே ரதம் ஓட்டிட்டு எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு வராரு. ஆனால் அதுக்குள்ளே சூரியனும் அப்படியே மறைஞ்சிட்டே வருது. இப்போது அர்ஜுனனுக்கு வந்து டைம் கொஞ்சமாக இருந்துகிட்ருக்கு. அவங்க அணியில் எல்லாேருக்கும் வந்து சோகமாயிடுது. அர்ஜுனன் மட்டும் செத்து போயிட்டு என்ன ஆகுது, அவ்வளோதான், மகாபாரத போர் அன்னையோடு முடிஞ்சிடும். ஏன்னா இருக்கிறதுலே சிறந்த வீரர் யாருன்னா அர்ஜுனனே இறந்துட்டான் அப்படின்னா அந்த அவங்களுக்கெல்லாம் கூட இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆள் இறந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு அந்த வீக் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரே சோகமாயிட்டாங்க. என்னடா இது சாயந்தரம் ஆயிடுச்சு, அர்ஜுனன் வேறு எப்படி சபதம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு. இந்த ஆப்போசிட் சைட்லாம் இவங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம். சாயங்காலம் ஆக போது, அர்ஜுனன் இதுக்கப்புறம் எங்கே தேடியெல்லாம் கண்டுபிடிக்க போகிறாருன்னு ஒரே குஷி. ஜெயத்ரதனுக்கு இப்போ காலையில் இருந்த பயம்லாம் போய் அவன் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டான். இதுக்கப்புறம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு முன்னாடி நிறைய போட்டு வச்சுருக்காரு, இது தாண்டி வரக்கூடாது வராது அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டான். இதுக்கு மேலெலாம் வர முடியாது, நம்ம போயிடலாம், வெளியே போய்க்கலாம், ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி நினச்சிட்டு ஜெயத்ரதன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரான். கிருஷ்ணர் என்ன பண்ணார், கரெக்டாக வெளியே வந்துட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணார், சூரியன் இன்னும் மறையில, பட் அவரோட சக்கரத்தை கொண்டு போய் சூரியனை வச்சு மறைச்சிட்டார். சூரியன் வச்சு மறைச்சோடனே திடீர்னு சூரியன் மறைஞ்சிருச்சு, அவ்வளோ சாயங்காலம் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டோடனே உடனே அர்ஜுனன் வந்து சரி நான் இனிமேல் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீயெல்லாம் மூட்டி ஒரு பக்கம் அந்த தீயில் போய் இறங்குறார். உடனே என்ன பண்ணார், ஜெயத்ரதன் இப்போ வந்து அவனால் பொறுக்க முடியல. அர்ஜுனன் வந்து சாகிறத பார்க்கணுன்ட்டு வெளியே வந்துட்டான். தடைகள்லாம் தாண்டி பாதுகாவல்லாம் விட்டு, காவல்லாம் போட்டிருக்காங்களா, அதெல்லாம் விட்டு வெளியே வந்துட்டான். வந்த உடனே கிருஷ்ணர் ஜெயத்ரதனை பார்த்தோன்னே அந்த சக்கரத்தை திருப்பி எடுத்துட்டார். மறைச்ச சூரியனை திருப்பி எடுத்துட்ட உடனே கூப்பிட்றாரு, அர்ஜுனா வில்லை எடு, அம்பை விடு, தாமதிக்காத அப்படின்னோடனே அவன் ஒரு நொடியும் தாமதிக்காமல் என்ன பண்ணார், வில்லை எடுத்தார், அம்பை விட்டார், ஸ்ட்ரெயிட்டாக ஜெயத்ரதனோட தலையை போய் வெட்டிருச்சு. இப்போ தலை வெட்டிருச்சு, ஆனால் தலை கீழே விழக்கூடாது. தலை வந்து யாருனால கீழே விழுகுதோ அவங்க தான் அவளோட தலை தான் துண்டாக போகணுன்னு, வெடித்து செதறணும்னு வரம் வாங்கியிருக்காரா. இப்போ அதை வந்து அர்ஜுனன்ட்ட சொல்லியிருக்காரு ஏற்கனவே, இந்த மாதிரி ஒரு வரம் இருக்குது, ஸோ சாபம் இருக்குது, நீ வந்து அது வெட்டின கையோட அந்த தலை வந்து கீழே விழாமல்
அது போய் அவங்க அப்பாவோட கையில் விழுகணும், அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னேன். அவங்க அப்பா வந்து ஏதோ சாமி கும்பிட்டுருக்குறாரு. அப்போ கையில் வந்து இவன் தலை விழுந்தோடனே அவர் டக்குன்னு ஏதோ கையில் வந்து விழுகவும் என்ன பண்ணிட்டார், கீழே தூக்கி போட்டார். என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே கீழே தூக்கி போட்ட உடனே அப்புறம் தான் பாருது அவன் பையனோட தலை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அடுத்த நொடியே அவரோட தலை வெடிச்சு போய் அவர் செத்து போயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி தான் அர்ஜுனன் வந்து ஜெயத்ரதனை வந்து கொல்றாரு. அபிமன்யு கொன்னதுக்காக பழி வாங்குறாரு. ஸோ இந்த மாதிரி தான் கிருஷ்ணரும் வந்து சூரியனை மறைச்சு அர்ஜுனனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ இது ரெண்டு இந்த மாதிரி தான் இதுதான் நடக்குது. இது ஒரு கிளைக்கதை. ஸோ இந்த மாதிரி நிறைய கிளைக்கதைகள் நம்ம கூடிய விரைவில் நிறைய பார்ப்போம். தேங்க்யூ.